ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்த ஒரு பேரரசர். அவரின் குரல், அவரது நடிப்பு, அவரது மேடை அனைத்தும் ரசிகர்களின் உயிராக இருந்தது. அவர்தான் பி.யு. சின்னப்பா. ஆரியமாலா, கண்ணகி, மங்கம்மா சபதம், மனோன்மணி இவை வெறும் படங்கள் அல்ல, ஒரு நடிகரின் புகழ் சிகரங்கள். 1916 ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் 5 வயதில் மேடையை தொட்டான். அந்த ஒரு அடியிலிருந்தே வரலாறு எழுதத் தொடங்கியது. குரலில் மந்திரம், நடிப்பில் உணர்ச்சி. 1930-40களில் தமிழ் சினிமா என்றால் அது சின்னப்பாதான். இரட்டை வேடம், அந்த காலத்தில் யாரும் சிந்திக்காத சாதனை. உத்தமபுத்திரன் மூலம் அவர் உருவாக்கியது ஒரு புதிய பாதை. புகழ் மட்டுமில்லை, செல்வமும் அவரை தேடி வந்தது. புதுக்கோட்டையில் 46 வீடுகள். மன்னரே இனி வீடு வாங்கக்கூடாது என்று சொன்ன அளவுக்கு. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. 1951 ஒரு திடீர் விழுதல், ஒரு இரத்த வாந்தி. முடிவுக்கு வந்தது ஒரு பேரரசின் பயணம். 35 வயது, அதுவே ஒரு சூப்பர் ஸ்டாரின் கடைசி அத்தியாயம். அதற்கு பிறகு நடந்ததுதான் உண்மையான சோகம். ஒரு காலத்தில் கோடீஸ்வரன், ஆனால் அவரது மனைவி சென்னை தாம்பரத்தில் 10க்கு 10 குடிசையில் வறுமையில் வாழ்க்கை. இந்த செய்தி எம்ஜிஆரின் காதில் விழுந்தது. உதவி முயன்றார், ஆனால் காலம் காத்திருக்கவில்லை. தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார், அவரின் குடும்பம் இப்படி ஒரு நிலை. அதேபோல் தியாகராஜ பாகவதரும் புகழின் உச்சத்திலிருந்து வறுமையின் அடிவாரத்தில் முடிந்த வாழ்க்கை. புகழ், செல்வம் எதுவும் நிரந்தரமில்லை. ஆனால் அவர்கள் விட்டுச் சென்ற கலை, அது மட்டும் என்றும் அழியாது.